சமீபத்தில் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 4 முறை பிரதமர் மோடிக்கு கால் பண்ணதாகவும் அதை பிரதமர் மோடி எடுக்கவில்லை என்றும் ஜெர்மன் பத்திரிகை ஒன்று ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. பிராங்க்ஃபர்ட்டர் அல்கெமெயின் ஜெய்துங் என்ற அந்த பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, so far the US president has defeated all his opponents in the tariff dispute, not India. பாருங்க, US president தன்னுடைய எல்லா ஆப்போனன்ஸையுமே, எல்லா எதிரிகளையுமே அவர் டாரிஃப் வார்ல ஜெயிச்சிட்டாரு, இந்தியாவை அவரால் வெல்ல முடியவில்லை என்று ஒரு லீடிங் ஜெர்மன் பத்திரிகை சொல்லுதுன்னா, இந்தியாவோட இம்பாக்ட் குளோபல் அளவில் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப் டாரிஃபுக்கு எதிராக எப்படி ராக் சாலிடாக இந்தியாவுடைய மீனவர்கள் விவசாயிகளோட தோளோடு தோல் நிற்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் தான், நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய விவசாயிகள் மீனவர்கள் அவங்களோட தோளோடு தோல் நிற்போம், ஒருபோதும் இந்தியா யாருடைய பிரஷருக்கும் அடிபணியாது என்று சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே அவர் வாய்மொழியாக சும்மா சொல்றாரு என்று பல பேர் இங்க வந்து கிண்டல் பண்ணாங்க. ட்ரம்ப் கிட்ட மோடி அடிபணிச்சிட்டாரு என்றெல்லாம் ட்ரோல் பண்ணாங்க. ஆனா 4 முறை ட்ரம்ப் கூப்பிட்டு கால் பண்ணி எடுக்கவில்லை என்று ஜெர்மன் பத்திரிகை இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலுமே அதுக்கு தீர்வு கண்டது நான் தான் என்று இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடிய ட்ரம்ப் புதிய நோய் ஒன்று இப்போ அவருக்கு வந்திருக்கு. அதான், என்ன பிரச்சனை நடந்தாலுமே நான் தான் மத்தியஸ்தம் செய்து அதை தீர்த்து வைத்தேன். இந்த குழாய் அடியில தெருமுனையில 4 பேர் சண்டை போட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பஞ்சாயத்து பேசி தீர்த்து வைத்தது நான் தான் என்று கூட சொல்லுவார் போல. அந்த அளவுக்கு கிரெடிட் ஸ்டீலரா இருக்காரு. எங்கெல்லாம் போய் நம்ம கிரெடிட் திருடலாம் என்று பார்த்து கொண்டே இருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு நிலையில தான் இந்தியாவை எப்படியேனும் ஏதாச்சும் சொல்லி நான் தான் இந்தியாவில் அப்படி பண்ண, இந்தியாவில் இப்படி பண்ண என்று சொல்வதற்காக மேபி மோடி போன் எடுத்து பேசிட்டா அதுக்கப்புறம் டொனால்டு ட்ரம்ப் என்ன வேணா கதையை அடிச்சு விடலாம். இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியா இடையில சீஸ்ஃபயருக்கு நான் தான் காரணம்னு போகிற இடமெல்லாம் சொல்லிட்டாரு. அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாரு. இன்னும் உக்ரைன் ரஷ்யா போற நான் தான் நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் இவருடைய வலையில சிக்காதவங்க ஒரு சில பேர் தான். அதுல பிரதமர் மோடி அவர்கள் ஒன் ஆஃப் த ஃபியூவஸ்ட் இன் தி வேர்ல்ட். ஜெர்மன் நியூஸ் பேப்பர் சொன்னது போல யாரை வேண்டுமானாலும் டொனால்டு ட்ரம்பால வீழ்த்த முடியும். ஆனா மோடி லிட்டரலி ஒரு ஷ்ரூட் பாலிட்டிஷியன். அவர் பின்னாடி 140 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ டொனால்டு ட்ரம்ப்னுடைய இது போன்ற ட்ரிக்ஸுக்கு மோடி அடிபணிய மாட்டார். ஸ்டில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் ட்ரம்ப் அறிவித்த டாரிஃப் அமலுக்கு வந்துவிடும். ஆனா that doesn't mean ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு, மோடி தோத்து போயிட்டாரு என்பது கிடையாது. This is a long time geopolitical game. இந்த ஒவ்வொரு காய் நகரத்திலும் செஸ்ல நம்ம எப்படி விளையாடுவோமோ அது போன்றுதான் விளையாடி ஆக வேண்டும். மோடி அவர்கள் தன்னுடைய காய்களை ரொம்ப கவனமாக நகர்த்தி கொண்டிருக்கிறாரு. இந்தியாவுக்கு எது சரி என்று பார்த்து செய்து கொண்டிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை we stand rock solid with பிரைம் மினிஸ்டர் மோடி என்று நம்ம ஒரு தடவை உறுதி அளிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்னன்னா, யூபியில பாக்பத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்கேருந்து ஒரு பஸ் டெல்லியை நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு. அந்த பஸ்ல 200 கிலோவுக்கு வெடிபொருள் இருந்திருக்கு. அந்த வெடிபொருளை யூபி போலீஸ் இப்போ கைப்பற்றிருக்காங்க. 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட பேரு உசைர் என்று பேரு, 2வது ஆள் பேரு ஷானாவாஸ் என்று பேரு. இந்த 2 பேர்கிட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இவர்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக டெல்லியை நோக்கி இவ்வளவு வெடிபொருள் 200 கிலோ, ஒரு பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. துரிதமாக செயல்பட்ட யூபி போலீஸ்க்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். என்ஐஏ இன்னும் கூடுதல் கவனத்தோட, இன்னும் மற்ற செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் என்ன செய்தாலுமே அதற்கு சிட்டிசன்ஸ் நாங்க கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம். நேற்றுக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏஎன்ஐ சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல 130வது சட்ட திருத்தத்தை நீங்க எப்படி நிறைவேற்றுவீங்க, ஏன்னா உங்ககிட்ட 2/3 மெஜாரிட்டி இல்ல, ஒரு 2/3 மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்போ பாஜக கிட்ட பிளஸ் என்டிஏவாக சேர்த்து இரு அவையிலுமே 2/3 மெஜாரிட்டி கிடையாது. அப்புறம் எப்படி கொண்டு வர போறீங்க என்று அமித்ஷா அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பிய போது நம்ம நிறைய விட்னஸ் பண்ணியிருக்கோம். பாஜக நுழைய முடியாத இடத்தெல்லாம், ஆட்சி அமைக்க முடியாத இடத்தெல்லாம் அவருடைய யுக்திகளால பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. 2019 ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்றதுக்கு பாஜகவை தவிர மற்ற கட்சிகள்கிட்ட ஆதரவை திரட்டி அவங்க வாக்களிக்க வச்சாங்க. டெல்லி சர்வீசஸ் பில் பாஸ் பண்ணும்போது YSRCP, பிஜு ஜனதா தள் என்ற 2 பார்ட்டிஸுமே பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்தன. இன்னும் பல எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ஹிமாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா என்று நம்ம நிறைய உதாரணங்கள் கொடுத்துக்கிட்டே போலாம். அவ்வளோ எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவிற்கு வாக்களித்த வரலாறு ரீசெண்ட் டைம்ஸ்ல கடந்த 2-3 ஆண்டுகளே நம்ம கொடுக்கலாம். ஸோ அமித்ஷா கிட்ட இந்த கேள்வி கேட்டோன்னே வெயிட் அண்ட் வாட்ச். வாக்கெடுப்பு எடுக்கிற அன்னைக்கு இந்த 130வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, முதலமைச்சர்கள், பிரதமர் இவங்கெல்லாம் 30 நாளுக்கு மேல சிறையில இருந்தால் அவருடைய பதவி பறிப்போகக்கூடிய அந்த மசோதா இருக்கு இல்லையா, வாக்கெடுக்கிற அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்கா இல்லையாண்டு. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணியிருக்காருங்க. எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு முக்கியமான ஒரு செய்தி ஞாபகம் வருது. அது என்னன்னா, ரீசெண்டா கர்நாடகாவினுடைய சட்டமன்றத்தில் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் DK சிவகுமார் இருக்கார் இல்லையா, அவர் எப்பேற்பட்டவர் என்று எல்லாருக்குமே தெரியுங்க, எப்பேற்பட்ட கொள்கை பிடிப்பு இருக்கிறவர் என்று. அவரு RSS பிரார்த்தனா ஸ்லோகம் இருக்குங்க, நமஸ்தே சதாவத்சலே மாத்ருபூமி என்ற ஒரு நீண்ட நெடிய பாடல். அது கேட்கும் போதே அவ்வளோ கூஸ்பம்ஸாக இருக்கும். அதனுடைய பாடல் வரிகள் நீங்கள் அதனுடைய அர்த்தம் படித்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி அவ்வளோ சூப்பரான ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த பாரத தேசத்தை பற்றி
பிளஸ் ஸ்வயம் சேவகர்கள் எப்படி கடமை உணர்ச்சியோட பணியாற்ற வேண்டும், இந்த பாதையில எவ்வளவு கற்களும் முற்களும் நிறைந்திருந்தாலும் அதை நாங்களே விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்டது என்று ஸ்வயம் சேவகர்கள் சொல்லும் விதமாக அது ஒரு பாடல். அதை வந்து அசம்பிளியில் அப்படியே பாடுறாரு. நமஸ்தே சதா வச்சிலே மாத்ருபூமே என்று அவர் பாடுறாரு. என்னப்பா ஒரு காங்கிரஸ்காரர் RSS பாடல் பாடலாமா என்று நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்காங்களே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு துணை முதலமைச்சர் காங்கிரஸை சேர்ந்தவர், கர்நாடகா மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க நம்ம போய் இப்படி பண்ணலாமா என்று அந்த ரிட்டாலியேஷன் வந்ததுல இப்போது DK சிவகுமார் அவர்கள் என்னுடைய சக கட்சிக்காரங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, அவங்க மனதளவில் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க போல, யாராச்சும் அப்படி ஹர்ட் இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ட்டு ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்டாருங்க. நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமி அத்யக்ஷயா ஹிந்து பூமி சுகம் வர்திதோஹம். But if anyone has been hurt, some of my party colleagues are commenting on that. I don't like to be a congressman and I have a lot of followers and friends across the party line in different political party in the India group. I don't want to hurt anyone. I don't want to hurt their feelings. I would like, if anyone has been hurt, I feel sorry for them. I think I would like to seek apology to all of them. இந்த நாட்டிலேயே ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு முதலமைச்சர் என்றால் பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி அவரை பத்தி பேசுபவர்கள், பாராட்டுபவர்கள், அவர் செய்த ட்ராக் ரெக்கார்ட் சாதனைகளை பத்தி பேசுவாங்க. அதான் யூபியினுடைய சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்கள். அவருக்கு பிடிக்காதவங்க திரும்ப திரும்ப புல்டோசர் பாபா என்று அவரை விமர்சனம் பண்ணுவாங்க. அவர் எதற்காக புல்டோசர் பயன்படுத்துறாரு, ஏதோ நல்லவங்க 4 பேர் வீட்டை இடிச்சிட்டாரா என்று உலகத்திற்கே தெரியும். அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் யூபியே எப்படி டெவலப் பண்ணியிருக்காரு 2017 என்பதை உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி யூபியினுடைய ஒரு சீஃப் மினிஸ்டரை இங்க இருக்கக்கூடிய லெப்டிஸ்ட் எக்கோசிஸ்டம் எப்ப பாரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா, அதே அளவுக்கு இப்போது அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் டைரக்டா இவங்களுடைய டார்கெட்டுக்கு போயிட்டாரு. எப்ப பாரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்களை டார்கெட் பண்ணுவது என்பது இங்க லெப்டிஸ்ட் எக்கோசிஸ்டத்தினுடைய வேலையாக போயிருச்சு. அப்படி சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவதில் யூபியில யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு சற்றும் சளைக்காத விதமாக அஸ்ஸாம்ல ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் சட்ட ஒழுங்கை அப்படி பாதுகாத்துட்டு இருக்காரு. இப்படிதான் தூப்ரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்க ஒரு சில பேரு மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக ஒரு கோவிலுக்குள்ள பீஃப் இருக்கு இல்லையா, மாட்டுக்கறி, அதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. இதை தொடர்ந்து அங்க கம்யூனல் டென்ஷன்ஸ் அதிகரிச்சுட்டு இருந்திருக்கு. இப்போ துர்கா பூஜா வேற வரப்போகுது என்பதனால துர்கா பூஜா வரைக்கும் யாரெல்லாம் மிஸ்கிரியன்ஸ்னா யாராவது பிரச்சனை பண்றாங்க, கலவரத்தை தூண்டும் என்று யாரெல்லாம் அங்க செயல்படுகிறார்களோ அவர்களை ஷூட் அட் சைட் ஆர்டர் போட்டிருக்காரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள். ஸோ நோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் இந்த கம்யூனல் ஹேட்ரட். நீங்க மத கலவரத்தை தூண்டுவதற்கு என்னுடைய மாநிலம் இங்க ஒரு இடம் கிடையாது. இங்க பல பங்களாதேஷிகள், ரோஹிங்கியாக்கள் கலவரத்தை தூண்டிட்டு இருக்காங்க அஸ்ஸாம்ல என்று நீண்ட நாட்களாக சொல்லிட்டு வராரு. இங்க எப்படி டெமோகிராஃபி சேஞ்ச் ஆகி அஸ்ஸாம்குள்ள பங்களாதேஷிகள், ரோஹிங்கியாக்கள் உள்ள புகுந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க, இந்துக்களுக்கு எதிராக கலவரம் செய்ய முயற்சி பண்றாங்க என்பதை அவர் வார்ன் பண்ணியிருக்காரு. இப்போ பேச்செல்லாம் இல்ல, வீச்சு தான். யாராவது பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஷூட் அட் சைட் என்று சொன்னவுடன் அந்த ஒட்டுமொத்த பகுதியும் கப் சிப்னா ஆயிருச்சுங்க. দুৰ্গা পূজা আপুনি ধুবুৰীত যি সময়ত উত্তপ্ত হৈছিলে সেই সময়তে গৈছিলে আৰু কিছুদিন আগতে জামায়াতে ইছলামী ধুবুৰীত কোনো উৎপাত নাই, ধুবুৰীত একো গণ্ডগোল নহয়। দুৰ্গা পূজাৰ সময়তো শ্বুট এণ্ড চাইট অৰ্ডাৰ থাকিব, আমি অৰ্ডাৰ উইথড্ৰ কৰা নাই, চলি আছে। গতিকে ধুবুৰীত গণ্ডগোল কৰিলে বিপদ আছে। DK சிவகுமார் பத்தி பேசிட்டு ராகுல் காந்தி பத்தி பேசாம இருந்தா அவர் கோச்சு பாரா இல்லையா? அதனால ராகுல் காந்தியோட ரீசெண்டான ஸ்டேட்மெண்ட் எப்படி அவருடைய யூஸ்வலான ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த தேசத்திற்கு ஆபத்தாக அமைகிறதோ அதே மாதிரிதான் இந்த நியூஸ் ஆங்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எடிட்டரா இந்த பொசிஷன்ல வந்து உட்காடுறாங்க, நியூஸ் வாசிக்கிறாங்க, இல்லைன்னா கருத்து சொல்றாங்கல்ல, அவங்கள ஏன் EBC, OBC, தலித், ஆதிவாசி இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன் 90% பாப்புலேஷன் அங்க இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. ஏதோ இவர் ஒவ்வொரு நியூஸ் ஆங்கர்ட்டையும் போய் நீங்க என்ன சாதி என்று கேட்டு அவங்க அதுக்கு பதில் சொல்லி இவர் ஒரு சர்வே எடுத்து எந்த சாதிக்காரங்க எவ்வளோ நியூஸ் சேனல்ஸ்ல எந்த பொசிஷன்ல இருக்காங்க என்று ஒட்டுமொத்த டேட்டாவோட வந்து பேசுற மாதிரி அந்த ஒட்டுமொத்த பப்ளிக்கையும் தூண்டி விடுறாரு. இது இந்த தேசத்துல கம்யூனல் டென்ஷன் அதிகரிக்குமா இல்லையா? இரு சாதிக்கு இடையில பொறாமை உணர்ச்சியை தூண்டுமா தூண்டாதா? ஆனா இதை அவர் தெரியாம பண்றாருன்னா அப்படி கிடையாதுங்க. நிச்சயமாக தெரிந்தேதான் செய்கிறார். ராகுல் காந்திக்கு தான் என்ன செய்கிறார் என்பது நிச்சயமாக தெரியும். அவருடைய அஜெண்டாவே இந்த தேசத்துல குழப்பத்தை விளைவித்து எப்படியாவது ஒரு அண்டர்ஸ்டே கிரியேட் பண்ணி அது மூலமாக எப்படியாவது ஒரு நாள் 2029 வர முடியல, என்ன 34 வரலாம், அவருக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, 39 கூட வரலாம், எப்பயாவது வந்தா போறோம். அது வரைக்கும் இந்த தேசத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி குழப்பத்துல குளிர் காஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அவர் தொடர்ச்சியாக பிரிவினையை தூண்டும் விதமாக பேசிக்கொண்டே இருக்காரு. வெக்கமே எல்லாம் பேசுறாரு. ये जो आपके एंकर हैं, ये जो आपके एडिटर हैं, इनमें EBC, OBC, दलित क्यों नहीं दिखाई देते? ये जो बड़े-बड़े रिपोर्टर हैं, ये करते हैं, टॉक शो करते हैं, डिबेट करते हैं, इनसे पूछिए भैया 90% आबादी इसमें है क्यों नहीं? एक आपको OBC नहीं मिलेगा, एक दलित नहीं मिलेगा,
एक बैकवर्ड नहीं मिलेगा, नहीं मिलेगा, पूछ लो, एक नहीं मिलेगा। ये भैया आपकी आवाज नहीं है, ये बात याद रखिए, ये नरेंद्र मोदी की आवाज है, इनकी गलती नहीं है बेचारों की। देखिए इनको सैलरी लेनी है, इनको बच्चों को स्कूल भेजना, इनकी गलती नहीं है, इनके मालिकों की बात कर रहा हूं, इनकी मजबूरी है बेचारों की, है ना। तो देखिए मैं आपको बताता हूं, இன்னும் ராகுல் காந்தி அவர்கள் எதனால எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ரீசெண்டா ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி, 2 பாகிஸ்தானி நேஷனல்ஸ், பாகிஸ்தானி குடிமகன்கள் இந்தியாவில் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதுவும் எத்தனை தேர்தல்களாக தெரியுமா? 1956வது ஆண்டு இந்தியாவுக்குள்ள வந்தவங்க போன தேர்தல் வரைக்கும் அவங்கள்ட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருந்திருக்கு. அப்போ எத்தனை பொது தேர்தல்கள்ல, எத்தனை சட்டமன்ற தேர்தல்கள்ல, எத்தனை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள்ல அவங்க வாக்களிச்சிருப்பாங்க. இது போல இன்னும் எவ்வளோ பேரு போலியான, அதுவும் ஃபாரின் நேஷனல்ஸ் இங்க வந்து ஓட்டு போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இதற்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வரப்பட்டது. இதை தான் எதிர்க்கிறாரு. ஃபாரின் நேஷனல்ஸ்லாம் இவங்க தான் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு அசம்ஷன் தான். பங்களாதேஷிகள் இவங்க தான் ஓட்டு போட போறாங்க, பாகிஸ்தானிஸ் இவங்க தான் ஓட்டு போட போறாங்க. அது இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்ததுனால அது கையும் களவுமாக பிடிபட்டிருக்காங்க. அப்படி பிடிபடாமல் இருந்திருந்தால் இன்னுமே அவங்க வாக்களிச்சுட்டே தான் இருந்திருக்க போறாங்க. அவங்க இங்க வெற்றி தோல்வியை தீர்மானித்து கொண்டே தான் இருக்க போறாங்க. இந்த சிஸ்டத்துல அவங்க பங்கெடுத்து கொண்டே தான் இருக்க போறாங்க. இங்க டெம்பரரியாக விசா எடுத்துட்டு வந்தவங்க 1956ஆம் ஆண்டு டெம்பரரியாக வந்தவங்க இங்க பெர்மனன்ட்டாக அப்படியே செட்டில் ஆகி ஓட்டர் ஐடி கார்டு எடுத்து ஓட்டு போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதனால தான் அவங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதிர்க்கிறாங்க. யாராவது ராகுல் காந்திக்கு ஆதரவாக பேசினால், இல்லைனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக பேசினால், இது போன்ற பாகிஸ்தானி நேஷனல்ஸ் இந்தியாவில் வாக்களிக்க வேண்டுமா, அதற்காக தான் நீங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி அவங்கள்ட்ட கேளுங்க. அதற்கு அவங்களுடைய பதில் என்ன வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப சுருக்கமாக பல்வேறு செய்திகளை இந்த வீடியோவில் பார்த்திருக்கோம். இது போன்ற முக்கியமான செய்திகள், குறிப்பாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை பார்க்கணும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கொடுக்க காத்திருக்கோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம்.